சர்ச்சைக்கு பெயர் போன பின்னணி பாடகி சுசித்ராவுக்கு எதிராக கேரள நடிகை ஒருவர் புகார் அளித்துள்ளதின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சர்ச்சை கருத்துகளால் கோலிவுட் திரைத்துறையில் பரபரப்பை கிளப்பி வரும் சுசித்ரா இந்த முறை மலையாள திரைத்துறையினரை வம்பிழுத்து வைத்திருக்கிறார். மலையாள திரையுலகை தலைகீழாக்கி உள்ளது ஹேமா கமிட்டி அறிக்கை. இந்த அறிக்கை உருவாக நடிகைகள் ரேவதி, பார்வதி, ரீமா கல்லிங்கல் உள்ளிட்ட நடிகைகள் முன்னெடுப்பில் உருவான சினிமா பெண்கள் நல கூட்டமைப்பும் ஒரு காரணம். இதனை சுட்டிக்காட்டி பேசிய பின்னணி பாடகி சுசித்ரா 2017 நடிகை ஒருவருக்கு நிகழ்ந்த சம்பவத்திற்கான பழிவாங்கும் நோக்கில்தான் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியிடப்பட்டதாக கூறியுள்ளார். இது மட்டுமின்றி ஃபஹத் ஃபாசில் போன்ற நடிகர்கள் வளரக்கூடாது என்பதற்காக மோகன்லால், மம்முட்டி போன்ற நடிகர்கள் ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியிட்டு சதி செய்ததாகவும் கூறியுள்ளார். அத்துடன் தமிழில் யுவன் யுவதி படத்தில் நடித்திருந்த நடிகை ரீமா கல்லிங்கல் குறித்து பல சர்ச்சை கருத்துக்களை முன்வைத்துள்ளார். ரீமா கல்லிங்கல் தனது வீட்டில் அடிக்கடி பார்ட்டி நடத்துவதாக குறிப்பிட்ட அவர் அதில் ஏராளமான பெண்கள் மற்றும் நடிகர்கள் கலந்து கொள்வதாகவும் அந்த பார்ட்டியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பார்ட்டிகளில் பெண்கள் சீரழிக்கப்படுவதாக கூறியிருக்கும் சுசித்ரா போதை சாக்லேட்டுகளை விருந்தில் பயன்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். இதனாலேயே அவரின் சினிமா வாழ்க்கையும் பாதித்ததாக கூறியுள்ள சுசித்ரா, ரீமா இவ்வகையான விஷயங்களில் ஈடுபடுகிறார் என்பதை கேட்டு வருத்தமடைந்ததாக தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹேமா கமிட்டி அறிக்கை விவகாரத்தை பூதாகாரமாக்க ரீமா கல்லிங்கல் போன்ற நடிகைகள் முயற்சிப்பதாகவும் கூறியிருந்தார் சுசித்ரா. சுசித்ராவின் இந்த கருத்துகள் இணையத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் நடிகை ரீமா கல்லிங்கல் குதித்து போயிருக்கிறார். சுசித்ராவின் கருத்துகளுக்கு எதிராக தற்போது மலையாள திரையுலக விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்தி வரும் விசாரணை குழுவிடம் நடிகை ரீமா கல்லிங்கல் புகார் அளித்துள்ளார். மேலும் மான நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாகவும் தன் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் சுசித்ரா சொல்வது போல எந்த நிகழ்வும் நடந்தது இல்லை என்றும் ரீமா கல்லிங்கல் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ரீமா கல்லிங்கல் தான் கைது செய்யப்பட்டதாக சுசித்ரா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே மலையாள திரையுலகில் ஹேமா கமிட்டி அறிக்கையும் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் சுசித்ரா மற்றும் ரீமா கல்லிங்கல் மோதலும் கேரளாவை பரபரப்பாக்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.